வணக்கம் தோழர்களே. இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்கவிருக்கிறோம் என்றால் திரைத்துறையை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். திரைத்துறை எவ்வாறு திரைக்கதை எப்படி அமைப்பது என்பதை நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஒரு தேசத்தின் சமூகத்தின் ஒருமைப்பாட்டையும் சமூக ஒற்றுமையும் பேணி மக்களுக்கு சமூக அறிவை விதைப்பது ஒரு திரைத்துறையின் பொறுப்பாக கருதப்படுகிறது. ஏன்னா சமூகத்துக்குள்ள மாணவர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் இருக்காங்க, வேற்றுமையில் ஒற்றுமை காணணும், இவ்வளவு பொறுப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு திரைக்கதை எதை வலியுறுத்தணும்? சமூக ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் ஒரு திரைக்கதை இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் திரைக்கதையில் நடிக்கும் கதாபாத்திரம் எப்படி இருக்கணும்? அவர்களுக்கு சம உரிமை அளிக்கணும். அவர்களுடைய நிலை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அவருடைய திரைக்கதையின் பிரதிபலிப்பினால் அந்த கதாபாத்திரம் பாதிப்படையக்கூடாது. அதுதான் மிக அவசியம். என்ன, ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் மெருகேற்றணும். என்ன, வசனத்தின் வாயிலாக வசனத்தை கற்றுக் கொடுத்து ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவங்களுடைய வாழ்க்கையை அந்த திரைக்கதை தான் இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையை நம்ம மெருகேற்றுவது மிக அவசியமாக கருதப்படுகிறது. அப்புறம் ஏற்றத்தாழ்வு இல்லாத கதை வசனத்தை நடித்து மக்களின் அறியாமையை அகற்றணும். இதெல்லாம் அடிப்படை. இப்போ இது மாதிரி நடக்குதா? இல்லை. கதாபாத்திரம் மன்சூர் அலிகாந்தோட நிலைமை பார்த்தீங்களா? அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய நிலைமை எவ்வளோ மோசமான நிலைமையாக இருக்குன்னு நம்ம பார்க்கும்போதே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோசியக்காரரும் திரைப்பட இயக்குனரும் ஒன்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெய்பீம் படத்தில் அம்பேத்கர் வேடமிட்டு நடித்த சூர்யா தான் ரோலெக்ஸ் படத்தில் சிகரெட் பிடித்து கொண்டு கையில் ஸ்கார்பியன் டேட்டுவை வைத்து கொண்டு அவர் இருப்பது மிக வேதனை அளிக்க வேண்டிய விஷயம். என்ன, ஆகையால் எனக்கு என்னுடைய பார்வையில் ஜாதகக்காரரும் திரைப்பட இயக்குனரும் நடிகர்களும் ஒரே மாதிரி தான் தென்படுகிறாங்க. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் யோசித்து பார்த்தா தெரியும். இப்போ இவ்வாறு இருக்கும்போது ஒரு சமுதாயம் எப்படி வளர்ச்சி அடையும்? மாணவர்கள் எப்படி கல்வி அறிவில் சிறப்பாக இருப்பார்கள்? எப்படி முன்னேற்றம் அடையும் நாடு? சொல்லுங்கள். பாடல் வரிகளும் ரொம்ப மோசமானதாக பாடல் வரிகளாக இருக்குது. அண்ணன் ரெடி தான் வரியா, ஃபுல் பாட்டில் சரக்கு அடிக்கவா அப்படின்னு ஒரு பாடல் நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் தான் ஆடியிருக்கார். என்ன, இவ்வாறு இருந்தால் எப்படி மாற்றம் ஏற்படும்? ஆகையால் ஒரு திரைக்கதைக்கு என்று வரையறை வகுக்கணும். முதல்ல திரைக்கதைக்கு என்று வரையறைகளை வகுக்கணும். இப்படி தான் நடிக்கணும், இதுதான் அடிப்படை அப்படின்னு அந்த துறையை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. மக்களாகிய நாமும் கண்டுக்கிறது கிடையாது. உள்ளே இருக்க பேராசிரியர்களும் அதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறது கிடையாது. புருட்டாம்போக்கில் நடிக்கிறாங்க. இதை எப்படி மாற்றுவது என்பது நாம் ஒவ்வொருவரும் பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும். இது இங்கே மட்டும் இல்லை, அது வேர்ல்டு லெவலில் எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குது. என்ன, ஒரு பொறுப்பு இல்லாத தன்மை. பேராசிரியர்களும் பார்த்துக்கிட்டு அமைதியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது இப்போ ரொம்ப காலமாக நடக்குது. அவங்க படைப்புங்கிறாங்க, இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. தவறாக படம் நடித்துவிட்டு அது பிரச்சனை சமூகத்தில் பெரிய தாக்கமாக இருக்குது. பிரதிபலிப்புங்கிறது அவங்க நடித்த திரைக்கதை மூலமாக தாக்கம் பிரதிபலிப்புங்கிறது மேற்கொண்டு சமூக பிரச்சனையை அதிகரிக்கும் வகையில் இருக்குது. எப்படி இவங்க ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. கதாபாத்திரங்களும் ரொம்ப பலவீனம் அடையுது. சிறந்த பேச்சாளர்கள் எல்லாருமே கதாபாத்திரங்கள் பலவீனம் அடைகிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லணும்னா, இப்போ கதாநாயகன் கையில் அடி வாங்குறாங்க, 10 பேர் அடி வாங்குறாங்க. கடைசியில் அடி வாங்குகிற ஒரு ஆள் சமூக பொறுப்பாக மேடையில் பேசுகிறாரு. அது நான் கண்ணால் பார்த்தேன். இன்னும் இந்த படத்தில் இவர் அடி வாங்கினவர் எப்படி சமூக பொறுப்போடு அழகாக பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா, அடி கொடுத்த கதாநாயகன் அடுத்த படத்தில் அடுத்த 10 பேரை தேடி போயிடுறாப்புல. ஆனால் அடி வாங்கின இவர் சமூக பொறுப்போடு பேசுகிறது ரொம்ப வியப்பளிக்குது.
ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. ஆகையால் கதைங்கிறது வசனத்தின் வாயிலாக வடிவமைக்கப்படணும். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த கதாபாத்திரத்தையும் நம்ம தாழ்வாவோ ஏற்றத்தாழ்வோ பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது. வாழ்க வையகம், வளர்க தாய் தமிழ் திருநாடு. வணக்கம்.